ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை பா. அமுதா. எங்கள் பள்ளியில் இன்று ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு விழாவிற்கான சிறப்பு என்ன அப்படின்னா, நூல் வெளியீட்டு விழா. 8 முதல் 10 வயது குழந்தைங்க, 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th படிக்கிற குழந்தைங்க, அவங்க எழுதிய சிறு கதைகளை தொகுப்பாக்கி பொறி உருண்டை அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம். அந்த நூல் வெளியிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது எங்களுக்கு முழுசா அதுக்கு உந்துதலாக இருந்தவங்க நாட்டிய சிறகுகள் ஜீவா ஜாக்லின் மேம். அவங்க எங்களுக்கு வழி காட்டினாங்க, எப்படி இதை நூலா வெளியிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது உலக தமிழ் சங்கம் நாகா அவர்கள், எழுத்தாளர் நாகா அவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லா எடிட் பண்ணி அதை புத்தக வடிவில் மாற்றி பொறி உருண்டையாக இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சுவைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. இது மிகவும் பெருமையாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஒரு துவக்க பள்ளியில, ஆரம்ப பள்ளியில ஒரு இத்தனை 12 எழுத்தாளர்கள் உருவாகி இருக்காங்க, ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் பெருமையா இருக்கு எனக்கு பள்ளி தலைமை ஆசிரியராக. மாணவர்கள் கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்துறது தான் கல்வி. அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட மொழியை இன்னைக்கு நூலா வெளியிட்டிருக்காங்க. சிறு கதைகளாகவும் நகைச்சுவை துணுக்குகள் சொல்றாங்க, கவிதை சொல்றாங்க, ஓவியம் வரைகிறாங்க. பல்வேறு கோணங்கள்ல அவங்களோட திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வாண்டியாம்பள்ளம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், அந்த கிராமத்துல இருந்து இந்த பொறி உருண்டைன்ற ஸ்பார்க்கிள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுது. அதற்கு தமிழ்ச்சங்கம் எழுத்தாளர் நாகா அவர்கள் அவரோட முகநூல் பதிவுல பதிவிட்டிருக்காரு. இலங்கையிலிருந்தும் ஆஸ்திரேலியாவில இருந்தெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆரம்ப பள்ளியில எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளை கொடுத்து மாணவர்களை இந்த மாதிரி திறம்பட இவர்களோட திறமைகளை வெளிக்கொணர செய்யும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு நன்றி. அடுத்தது எல்லாத்துக்கும் மேல நன்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஜீவா ஜாக்லின் மேம் தான். ஏன்னா அந்த எண்ணங்கள் நமக்கு ஒண்ணு இருக்கு, அந்த பாதையை எப்படி பயணிக்கணும்னு தெரியல. அவங்க இந்த புத்தகமா வெளியிடுறதுக்கு எல்லா வழிகாட்டுதலையும் செய்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எங்க மாணவர்கள் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்று முதல் அவங்க எழுத்தாளர்னு இப்ப படித்தால் மருத்துவர், என்ஜினியர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இன்று முதல் இந்த குட்டீஸ்லாம் எழுத்தாளர் அப்படின்னும் போது அவங்கள ரொம்ப மரியாதையா பாக்குறேன் நான். ஏன்னா இவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் போல இருக்கு, இளம் எழுத்தாளர்கள் அவங்க. அதனால அவங்கள்ட்ட பேசும்போதே ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் அவங்க இது மாதிரி நிறைய படைப்புகளை கொடுக்கணும். அதற்கு உலக தமிழ்ச்சங்கம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் வண்டியாம் பள்ளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் முப்பெரும் விழா மற்றும் ஆண்டு விழா இலக்கியம் மற்றும் விளையாட்டு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ செல்வங்கள் சிறுகதை எழுதிப்படுத்தி வருகின்றனர் என்பதை கண்டறிந்து அப்பள்ளியின் முதலாம் ஆண்டு விழாவில் நாட்டிய சிறகுகள் உலக தமிழ் சங்கம் நாகா அவர்கள் இந்த சிறு கதைகளை பொறி உருண்டை என்னும் தலைப்பில் நூல் வெளியிட்டு அப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பொறி உருண்டை என்னும் தலைப்பில் உருவான நூல் வெளியீட்டு விழாவில் சிறுகதை எழுதிய பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களை அழைத்து அவர் திருக்கரங்களால் பெறப்பட்டது. முப்பெரும் விழாவில் மாணவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த விளையாட்டு மற்றும் நடனம், திருக்குறள் ஒப்பித்தல், நாடகம், வில்லுப்பாட்டு இசைத்தல் போன்ற மாணவர்களின் திறமையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் மாணவர்கள் அரசு பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சான்றிதழ், கேடயம், வெற்றிக்கோப்பை என பல பரிசுகளை வென்று வாண்டியாம்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கவும் இப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை பள்ளி கல்வித்துறை அமைத்து தர வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் மாணவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர், கல்வி அதிகாரிகள், இலக்கிய அலுவலர்கள், கிராமம் முக்கியஸ்தர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், பள்ளி மேலாளர் குழு தலைமை ஆசிரியர், உலக தமிழ் சங்க நூலாசிரியர், ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.